கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம்ப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவரப்பா, நன்மை செய்கிறவரப்பா. இந்த பூமியிலே நன்மை செய்து சுற்றி திரிந்தீர் ஆண்டவரே, நன்மை செய்து சுற்றி திரிந்தீரப்பா. நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்கிறவரே. இந்த 2026 எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வருடமாக இருக்க போகிறதப்பா ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் கேட்கிற தேவ செய்தி எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு குற்ற மனசாட்சி இல்லாமல் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூற எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு பவுல் பிரசங்கிக்கும் பொழுது லிதியாளின் இருதயம் திறக்கப்பட்டது போல ஏசப்பா, உம்முடைய வார்த்தை என்னை மறைத்து நீர் வெளிப்படும். என்னுடைய இருதயம் திறக்கப்படட்டும் ஆண்டவர். இங்க வந்திருக்கிற அனைவருடைய இருதயம் திறக்கப்படட்டும். யூடியூப் வாயிலாக ஆண்டவர் இந்த தேவ செய்தியை கேட்கிறவருடைய இருதயம் திறக்கப்படட்டும் ஆண்டவர். அநேக தூரத்திலிருந்து யூடியூப் வாயிலாக தேவ செய்தியை கேட்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய இருதயத்தில் நீர் பேசும் ஆண்டவர். இந்த வருடம் மிகுந்த ஆசீர்வாதமான வருடமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் திருச்சபையின் சார்பாக, போதகர் சார்பாக, எங்களுடைய பிள்ளைகள் சார்பாக, சபையார் அனைவருடைய சார்பாக அனைவருக்கும் 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு வரமாட்டேங்குது வாயில டக்குன்னு. சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2, 3 வாக்குத்தத்தம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆமா, அவன் செய்வது எல்லாமே என்னது? வாய்க்கும். எதுவுமே வாய்க்காம இருக்காது. அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த 2026 கர்த்தர் சொல்றாரு, நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும். நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும். நம்ம நினைச்சிருக்கலாம் எதுவுமே வாய்க்கலைங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்க சொல்றீங்க சரியா நிறைய காரியங்கள் நடக்க மாட்டேங்குதே, எதுவுமே வாய்க்க மாட்டேதே, தொட்டதெல்லாம் தொடங்குன்றாங்க. தொடங்கும் போது முடிக்கும் போது தொட்டதெல்லாம் தொடங்கலையே அப்படி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தொட்டதை தொடங்க செய்வேன், நீ செய்வதை வாய்க்க செய்வேன். ஹல்லேலூயா. போதகரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, எல்லாருமே கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியணும். போதகர் என்ன பண்ணாருன்னா நின்றுட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சாரு. கர்த்தர் வானத்தின் பால்கனிகளை திறந்து அப்படியே அடிச்சுக்கின்னு போற மாதிரி ஒன்று காட்டினார் ஆக்ஷன். உண்மையா ரொம்ப நல்லா இருந்தது. 2026 அப்படிதான் நம்ம ஆசீர்வாதத்தை அச்சின்னு போக போறோம். ஹல்லேலூயா. அதுக்கான வழியை தான் இப்போ சொல்லி தரப்போறார் ஆண்டவர். சரிங்களா? அதுக்கான வழியை தான் சொல்லி தரப்போறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பானா. அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். அதாவது வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமே, எல்லா வார்த்தைகளுமே ஒரு பிக்சர் மாதிரி இருக்கும். ஒரு பிக்சர் மாதிரி, அப்படியே ஒரு ரிவர் வர மாதிரி, அதாவது ஒரு அருவி வர மாதிரி, அந்த அருவி கீழே செடி எல்லாம் முளைக்கிற மாதிரி, மரம் எல்லாம் முளைச்சிருக்கிற மாதிரி, அந்த மரத்தாண்ட அந்த மரத்துல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மரம் வளரணும்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி இருந்தா தானே மரம் வளரும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தண்ணி இல்லை, நீ கவலைப்படாத, உன்னை அப்படியே எடுத்து என்ன பண்ணிடுற, தண்ணி இருக்கிற இடத்துல நெட்டி விட்டுடுற. அருவி போயினே இருக்குமா, நீ வற்றவே மாட்ட, இலை உதிரவே மாட்ட. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எதுல இயங்கி கொண்டு இருக்கு? உலகம் எதுல இயங்கி கொண்டு இருக்கு? பணத்துல. நான் என்ன பண்றேன், நீ எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற? இன்னைக்கு அநேக ஊழியங்கள் செய்யணும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லும் போது, நான் ஆண்டவரே இந்த செய்யணும்னா பணம் வேணும் ஆண்டவரே, இதை செய்யணும்னா பணம் வேண்டும் ஆண்டவரே சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நான் மிராக்கல் பண்றேன், பணத்தை நான் கொடுக்குறேன்,
நீ இதை செய்யின்வாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி செஞ்சு காட்டிடுவாரு. அவர் சொன்னதை செஞ்சிருவாரு. ஆனா நான் செய்யறத தொடங்கணும், அதுதான் பெரிய விஷயம். அவ்வளவு சீக்கிரம் தொடங்க மாட்டேன். ஆனா நான் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் செய்யற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியும், நான் நிறைய ஊழியங்கள் செய்யற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி சிஸ்டர் சோர்ந்து போகாம செஞ்சுக்கினே இருக்கிறீங்க, எப்பவுமே ஒரு நாள் கூட சோர்வே இருக்காதா, செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் இது செய்கிறோம், இது பண்ணுறோம், இது கொடுக்குறோம், இந்த இடத்துல இந்த ஊழியம் செய்கிறோம், மருத்துவமனை ஊழியம் செய்கிறோம், 21 நாள் உபவாசம்ன்றீங்க, தினம் டெய்லி பைபிள் ஸ்கூலுன்றீங்க, அப்போ மருத்துவமனை ஊழியம் போயிட்டு வந்துட்டேன்றீங்க, ஒரு 40 பிள்ளைகள் ட்ரெஸ் கொடுத்துட்டேன், எப்படி உங்களால் முடியுது? நாங்கள் காலை சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணிட்டு தூங்குனாவே பெரிய விஷயமா இருக்குது, காலை சர்ச்சுக்கு போகிறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது, நீங்கள் எப்படி இவ்வளோ காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு இல்ல பல வருஷமா எனக்கு கேள்வி கேட்டுதான் இருக்கிறாங்க. அதுக்கு நான் சொல்ற ஒரே வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். நான் இல்ல, என் பலன் இல்ல, என் ஞானம் இல்ல, என் திறமையும் இல்ல, இதுல எனக்கு பெருமையும் இல்ல, எல்லாமே அவத ரைமிங்கா வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவுமே நமக்கு கிடையாது. நமக்குன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை, எல்லாம் மண்பாண்டம் மட்டும்தான். அவ்வளோ மனசு வேதனைகள். 2026 ஸ்டார்ட் பண்ணும்போது என் மனசுல ஒரு கவலை, இப்படி உட்காந்துன்னு பார்த்தா காலியா இருக்கு சேரெல்லாம். நாளைக்கு வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு வராதவங்க நாளைக்கு வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்க கண்டிப்பா. வயசானவங்கள்ல நாளைக்கு கண்டிப்பா வருவாங்க. மனசு கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம தெருவுலயே எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம தெருவில் இருக்கவங்க வந்தாலே சேர் பத்தாது, நான் வாடகைக்கு சேர் வாங்கி போடணும் நம்ம, கரெக்டுங்களா? நம்ம சொந்தக்காரங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து வீடே பத்தாது, கரெக்டுங்களா? எல்லாம் நினைச்சு மனசு கஷ்டமா உட்காந்தனா டக்குனு பாஸ்டர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என் கூட பேசுற மாதிரி இருந்தது. ஓ, நான் கஷ்டமா படுறேன்னா ஆண்டவர், ஏன்னா அவர் என்ன செய்தி சொல்ல போறாரு என்கிட்ட சொல்லலை. நான் சொல்லிட்டு அவன் காரை வச்சு இதப்பா ஆண்டவர் சொன்னாருன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் சொல்ல மாட்டேன், நீ நாளைக்கு காலைல வந்து இன்னைக்கு நாளைக்கு நைட்ல வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன சொல்ல போறா தெரியல, ஆண்டவர் கண்டிப்பா நல்ல வார்த்தையா சொல்லுவாரு நமக்கு. அதே மாதிரி சோகமா உக்காந்தவளுக்கு சூப்பரான வார்த்தையை கொடுத்தாரு, சந்தோஷமா இரு, ஏன் சோகமா இருக்கிற, சபை நிரம்பணும் அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன், கரெக்டுங்களா? சபை அவருது, ஊழியம் அவருது, நம்ம அவருடையவர்கள், நம்மள அவர் பார்த்துக்க மாட்டாரா? நீங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட தேவையில்லை. 2026 வந்துச்சு, எப்படி இருக்குமோ? கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2026 என்ன வருஷம்? தேவனோடு சஞ்சரிக்கும் வருடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2026 நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கும் வருடம் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க 2026ல தேவனோடு நடக்கணுமா? என்ன பண்ணுமா? தேவனோடு நடக்கணுமா, தேவனோடு சஞ்சரிக்கணுமா, தேவனோடு உறவாடணுமா? உனக்கும் எனக்கு ரொம்ப கேப் இருக்கு, எனக்கு பிடிக்கலன்னு ஏசப்பா சொல்றாரு. நீ நெருங்கி வா, என் கிட்ட வா, நீ தேவனோட சஞ்சரிக்க வேண்டிய வருடம் இது. இந்த வார்த்தை கேட்டுன்னு உடனே எழுந்து போயிடலாம்னு நினைக்கிறாரு. எழுந்து போய் ஆண்டோட சமூகத்துல முட்டி போட்டு ஜெபிக்கலாமான்னு ஒரு ஆவியில் அனல் வரணும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த அனல் இருக்கு, அதனால தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. பாத்தீங்கன்னா ஒண்ணுமே, அதாவது என்ன சொல்றது, தண்ணி ஊற்றப்பட்ட விறகுல வந்து ஆண்டவர் அனலை மூட்ட முடியாது. அனலா இருக்கு, உப்புன்னு ஊதுனா பத்திக்கும். இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்றது, பத்திக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க, அதனால ஊதி இருக்கிறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. சீஷர்கள் மீது அவர் என்ன பண்ணாராம்? பரிசுத்தர் வரத்துக்கு முன்னாடி உப்புன்னு ஊதுனாராம். ஊதுனாரா? படிச்சிங்களா? பரிசுத்தர் வந்தாரா? அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது அக்னிமயமான நாவுகளால ஒவ்வொரு நாவலையும் இறங்கினாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து உப்பு உப்புன்னு ஊதிலாம் இல்ல, எல்லாம் பத்திக்கின்னு எரிஞ்சுது. அல்லேலூயா. நீங்க எல்லாம் பத்திக்கின்னு எரிய போறீங்க. கர்த்தருக்காக எழுப்புதலின் அக்னி உங்களுக்குள்ள கர்த்தர் ஊற்ற போகிறார். யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்குள்ள ஜெப ஆவி ஊற்றப்பட போகிறது. நீங்க தேசத்துக்காக கதறி அழுது ஜெபிக்க போறீங்க. நாங்க தடுத்தே நிறுத்த முடியாது. நீங்களே சபையை பத்தி சொல்ல போறீங்க, சபையில ஆட்களை கொண்டு வர போறீங்க. நீங்க நினைக்க போறீங்க, எப்படி இது நடந்தது, எப்படி நடந்தது, கூப்பிட்டாலே வரமாட்டாங்க, எப்படி வந்தாங்க? ஒரு வார்த்தை தானே சொன்னேன், ஒரு வார்த்தை தான் சொன்ன, உடனே எப்படி வந்தாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் எழும்ப போகுது. ஹல்லேலூயா.
உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்க குடும்பத்தினர் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். என் பையன் மனம் திரும்பாத மகன் எப்படி மனம் திரும்பினா, மனம் திரும்பாத என் மருமக எப்படி மனம் திரும்பினா, அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ளேயே வரப்போகுது. ஏன்னா 2025 கர்த்தர் சொன்னாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னாரு. கர்த்தர் என்ன அதிசயங்களை காண பண்ணாருங்க. ஹல்லேலூயா. உண்மையா கர்த்தர் அதிசயங்களை என்னை காண பண்ணார். என் வெறுமையை மாத்தினார். ஒரு காரியத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணினே இருந்தேன். ஆண்டவரே, இந்த காரியத்துல என் அதிசயத்தை காண பண்ணுங்க நான் கேட்டேன். அந்த வார்த்தையை கொடுத்து உறுதிப்படுத்தினார், அதிசயங்களை காண செய்தார். சபைக்கு வந்தவங்க உங்க எல்லார் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணினார்னு விசுவாசிக்கிறேன். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, அவருடைய மகளுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை. ஒரு சகோதரி என்கிட்ட சொல்றாங்க, சிஸ்டர், நீங்க நியூ இயர்க்கு என்ன சொன்னீங்க, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, என்னை அதிசயத்தை காண பண்ணுவாருன்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன மாதிரி அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்து அவங்க அதிசயங்களை பார்த்தாங்க. அதாவது இன்னைக்கு 2026 சொல்லப்படுகிற வாக்கு தத்தங்களை நீங்க உங்க வாயில சொல்லணும். நாங்க சொல்றோம், நீங்க உங்க வாயில பண்ணணும், சொல்லி பிரயாசப்படணும். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நீங்க என்ன பண்ணணும், உங்களை நீங்க தாழ்த்தணும். ஹல்லேலூயா. உங்களே சொல்லக்கூடாது, என்னைய நான் தாழ்த்தணும். இந்த வாக்கு தத்த தேவ செய்தி எனக்கும் தான், கரெக்டுங்களா? ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வரணும்னா கீழ்ப்படிதான் எனக்கு வரணும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே கீழ்ப்படினோம். தேவன் சொல்றாரு, தேவனோடு சஞ்சரிக்கும் ஒரு உறவு, ஒரு வருடம் தேவனோடு சஞ்சரிக்கும் வருடமாக இது இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறது. இப்போ தேவனோடு சஞ்சரிக்கணும்னா நீ தேவனோடு உனக்கு ஒரு பிரியம் இருக்கணுமா? என்ன இருக்கணுமா? தேவனோடு ஒரு பிரியம் இருந்தாதான் நீ தேவனோடு சஞ்சரிக்க முடியும். கரெக்டுங்களா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் இருந்தாதான் நீ தேவனுடைய வார்த்தையை படிப்ப. பிரியம் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், நீ தேவனுடைய வார்த்தையை படிக்க மாட்டேன். கரெக்டுங்களா? அப்போ ஆண்டவர் அந்த பிரியம் எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா, ஒரு கணவன் மனைவி உறவை கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்போ கணவன் மனைவி வார்த்தைக்கு கணவனுடைய வார்த்தைக்கு மனைவி கீழ்ப்படியணும் அப்படின்னா கணவன் மேல மனைவிக்கு ஒரு பிரியம் இருக்கணும். கரெக்டுங்களா? ஒரு மனைவி கீழ்ப்படிச்சு நடக்கணும் அப்படின்னா கணவன் என்ன பண்றது, அன்பா இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரா இல்லையா? அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லணுமா? அவ்வளவு அன்பா இருக்கிறாரு. நம்மள ஒரு நிமிஷமும் அவ்வளவு அழகா பாத்துக்கிறாரு. ஏன்னா அவர் நம்மள ஒரு நிமிஷமும் அழகா பாத்துக்கினாருன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம இந்த நேரத்துல நின்று உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான். ஏன்னா போன வருஷத்தை பார்த்தவங்க இந்த வருஷத்தை பார்க்கல, ஆனா கர்த்தர் நம்மளை இந்த வருஷத்தை காண செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்மள ஆண்டவர் எவ்வளவு கண்மணி மாதிரி பாத்துக்கினார் தெரியுங்களா? ஒரு நொடி பொழுதும் நம்மள கண்மணி மாதிரி பாத்துக்கிறாரு. இப்படி நம்மள கண்மணி போல பாத்துக்கிற தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு. அப்ப நம்ம அவர் மேல என்னவா இருக்கணும், பிரியமா இருக்கணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கணவன் அன்பா இருக்கிறார் மனைவிடத்துல, மனைவி ஏன் கீழ்ப்படிய மாட்டா? அப்ப அவருடைய அன்பு புரியல, அவருடைய அன்பு விளங்கல. ஆண்டவர் சொல்றாரு, கணவன் மனைவி உறவுல பிரியம் இருந்தால் அது அன்பா இருக்கும், அந்த இடத்துல ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும், எல்லாமே காரியங்கள் ஜெயமா இருக்கும். இந்த 2026 ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஆண்டவர் சொல்ற முதல் கீழ்ப்படிதல், நீங்க குடும்பத்துல ரொம்ப அன்பா இருக்கணும், ரொம்ப பிரியமா இருக்கணும். மருமகளா இருக்கட்டும், அவன் மகனா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும், மனைவி ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், எப்படி இருக்கணும், ரொம்ப அன்பா இருக்கணும். அம்மாவா விட்டு கொடுக்கவே கூடாது. அம்மா தானே அவ சும்மா அப்படி சொல்லக்கூடாது. அப்பாவா ரொம்ப அன்பா இருக்கணும். என்ன வார்த்தை சொன்னாலும் கீழ்ப்படியணும். கரெக்டுங்களா? பிள்ளைகள் அப்படின்னா பண்ணணும், ரொம்ப ஐக்கியமா இருக்கணும். அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அப்படியே கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியணும். அம்மா அப்பா சொல்றாங்க சண்டே ஸ்கூல் போவாதன்னு, அதுக்கெல்லாம் கீழ்ப்படியாதீங்க, அதுக்கெல்லாம் வந்துருங்க. சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் தான் கீழ்ப்படியணும். அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா கூட பிள்ளைங்க மேல ரொம்ப அன்பா இருக்கணும். ஒரு பாண்டிங், அதாவது முப்பரி நூல் என்றைக்குமே ஒரு நூலை பிச்சு போட்டுடலாம். 3 நூல் திரிஞ்சு இருக்குன்னா அது பிரிக்க முடியுமா? நீங்க ஒரு ஆளா ஜெபிச்சுட்டு இருக்கீங்க வீட்டுல, குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா எந்த சாத்தானுமே உள்ள வர முடியாது. நீங்க நினைக்கலாம், நான் ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கேம்மா, குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படலையே.
கவலைப்படாது. அதுக்கு தான் சபை வச்சுக்கிறாரு ஆண்டவர். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரை தரத்தலான்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்தோம்னா கம்மார் பாளையத்துல பிசாசெல்லாம் ஓடி போவோம், அவனுடைய அரண்கள் எல்லாம் இடிஞ்சு விழும். அல்லேலூயா. அதுக்கு தான் உபவாச ஜபத்தை ஏற்படுத்தி கூடி கூடி ஜபிங்க. அது அப்புறம் வர தண்ணி குடிச்சுக்கிறேன், அதுல கட் பண்ணிடுவேன். சரி, நம்ம சஞ்சரிக்கிறது அப்படின்னாவே நோவா என்ற தேவ மனிதரை தான் பார்க்க போறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஏன்னா சஞ்சரிப்பது அப்படின்னாவே 2 தேவ மனிதரை தான் வந்து வேதத்துல எழுதியிருக்கு. ஒருவர் ஏனோக்கு, இன்னொருவர் நோவா. இந்த நோவா என்ற குடும்பத்துல எவ்வளவு இணைப்பா இருந்தாருன்றதை நான் பார்க்கலாம். நோவா என்ற தேவ மனிதர் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாராம். கர்த்தர் என்ன சொன்னாராம்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 படிப்போமா? நீ கோப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழம் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னல் உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழத்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழறையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. புரியுற மாதிரி சொல்றேன், படிச்சா தமிழ் ரொம்ப லாங்கா இருக்குது. கோப்பேறு மரத்துல பேழை பண்ணு. என்ன மரம்? கோப்பேறு மரத்துல பேழை பண்ணு. அரைக்கலாம் என்ன பண்ணு? கீழ் பூசு. ஏன் கீழ் பூசணும் அப்படின்னா, கீழ் என்ன தெரியுங்களா? ரோடுக்கு தார் போடும்போது போடுவாங்க பார்த்தீங்களா கீழே, அதுதான் சொல்றாரு கீழ் பூசுனார். ஏன் கீழ் பூசுனார்னா, பேழைனா கப்பல் எங்க போவோம்? தண்ணியில போவோம், தண்ணி உள்ள வந்துடாது, அதனால தான் கீழ் பூசு சொன்னாரு. சரிங்களா? அப்புறம் பேழையின் நீளம் 300 முழம். ஒரு முழம்னா எப்போ சொல்லுவாங்க? பூக்கு முழம் இருக்குல்ல, அதை மாதிரி 300 முழம். சரிங்களா? அகலம் வந்து 50 முழம். நீளம் எவ்வளோ? 300. அகலம் எவ்வளோ? உயரம் எவ்வளோ? 30 முழம். ஜன்னல் ஒன்று வச்சிரு, கதவு ஒன்று வச்சிரு, 3 ஃப்ளோர் கட்டிடு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதை இப்போ நம்ம 1 மணி ஆச்சா, உக்காந்துக்கிறது கஷ்டமா இருக்குது இல்லை நமக்கு, எப்படா முடிப்பாங்க போகலான்னு இருக்குது, தூங்கலான்னு சொல்லி 100 வருஷம் கட்டினாராம்ப்பா. இந்த பேர் எத்தனை வருஷம் கட்டினாரா? 1 hour 2 hour இல்லை, 1 நாள் 2 நாள் இல்லை, 1 hour 2 hour இல்லை, 1 வருஷம் இல்லை, 100 வருஷம் கட்டினாராம். அல்லேலூயா. இப்போ 100 வருஷம் அவரை கட்டணும்னா அதுக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, கூட ஹெல்ப்புக்கு வேணும். ஏன்னா அவருக்கு 500 வயசு. என்ன வயசு? 500 வயசு. நல்ல கிழவை, தள்ளாடுகிற கிழவர் அவரு. இப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? அவருக்கு 3 பையனுங்க. எத்தனை பையனுங்க? அம்மா தண்ணி எத்தணுவாம்மா, உனக்கு ஒரு வேலை இல்லை போ. அம்மா அதுக்கு ஒரு பெருக்குமா. ஐயோ நான் எவ்வளோ நேரம் பெருக்குறது, வந்ததுலேருந்து எவ்வளோ வேலைத்தமா செஞ்சு நிற்கிறேன், பச்சு நிற்கிறேன், கிழிச்சு நிற்கிறேன். ஒரு சின்ன வேலை செய்ய மாட்டாங்க பிள்ளைங்க. ஆனா நோவாவுக்கு 3 பிள்ளைகள் 100 வருஷம் அப்பா கூட வேலை செய்யறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அப்பாவை பற்றி பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஒரு காரியம். அப்பா தேவ மனிதர், அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிறவர், அப்பா தேவனோடு நடக்கிறவர். அப்பா சொன்னா அது தேவ வாக்கு. அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம தேவனுக்கே கீழ்ப்படுறதுக்கு அர்த்தம். அப்ப அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படினோன்னு 1 நாள் 2 நாள்ல 100 வருஷம் கீழ்ப்படிஞ்சாங்களாம். பையனுங்க கூட கீழ்ப்படிஞ்சிடலாமா? மருமக கீழ்ப்படிவாளா? எந்த மருமகளாவது கீழ்ப்படிவாளா? இந்த உலகத்திலே கீழ்ப்படியாதவங்கன்னா மருமக தான். நானும் ஒரு மருமகள் தான். என்ன பண்றது, மெசேஜில் வந்து பேசணும். அதனால மருமகள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க மருமகளா இருந்தா கண்டிப்பா கீழ்ப்படிவாங்க. சரிவாங்களா? மாமியார் சொன்னா கூட இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டாதான் மருமகள் கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியும். சரிங்களா? இல்லை மருமகள் கீழ்ப்படிய முடியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பா கீழ்ப்படிவாங்க. அவங்க 3 பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால என்ன பண்ணிக்கிறாங்க? மாமனார் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்காங்க.
100 வருஷம் குடும்பமா நோவாவின் மனைவி, நோவாவின் 3 பிள்ளைகள், நோவாவுடைய 3 மருமகள்கள், மொத்தம் 8 பேர் கீழ்ப்படிஞ்சாங்களாம். அவர் என்ன சொல்றாருன்னா, மழையே வராது. இப்போ நீங்க மழையை பார்த்துருக்கீங்கல்ல, மழையை பார்த்துருக்கீங்க கரெக்டா? ஆனா நோவாவின் காலத்துல மழையே வராதான், வானத்துல இருந்து தண்ணி வராதான். இப்ப நான் சொல்றேன், தம்பி வானத்துல இருந்து ஐஸ் வரும்னு சொன்ன நம்புவியா? நம்ப மாட்டேன் ஆண்டி. நான் ஏன் நம்பணும்? வானத்துல இருந்து தண்ணி தான் வரும், ஐஸ் வருமா? அடுத்து சொல்லுவேன், வானத்துல இருந்து அக்னி வரும்னு சொல்லுவேன். நம்புவீங்களா? அது எப்படி அக்னி வரும்? தண்ணி வேணா வரும், மழை வேணா வரும், அக்னி வராது. ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்கல, நம்ம நம்ப மாட்டோம். ஆனா நோவா சொல்றாரு, வானத்துல இருந்து மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது. என்னது? வானத்துல இருந்து மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது, அதனால பேழையை கட்டுவோம். அதுவும் கோப்பேறு மரத்துல 300 முழத்துல, 30 முழத்துல, 50 முழத்துல லிஸ்ட் போடுறாரு. போடா கிழவா, உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லாம அவங்க என்ன பண்றாங்களோ கீழ்ப்படிச்சாங்களாம். அப்போ குடும்பத்துல ஒரு ஐக்கியம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? குடும்பத்துல முதல்ல ஐக்கியமா இருந்தாதான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். நீ தேவனோடு சஞ்சரிக்கணும்னா குடும்பத்துல ஐக்கியம் வேணும். கோபமா இருக்கிறவங்க இந்த வருஷத்துல அந்த கோபத்துல தூக்கி போடுங்க. ஏன்னா கோபத்தை வச்சுன்னு தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. நீங்க நினைக்கலாம், நம்ம ஏன் தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் சமீபமாக இருக்கிறது. படிப்போம், எடுத்து படிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23, 24 எல்லாருமே படிப்போம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அதுக்கு 22ஆம் வசனம் படிப்போம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்தையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதாவது ஏனோக்குன்னு ஒருத்தர் இருந்தாராம், அவர் தேவனோடு சஞ்சரித்தார்னு எழுதியிருக்கு. ஏனோக்கு மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரா? 365 வருஷம் வாழ்ந்தாரா? எத்தனை வருஷம் வாழ்ந்தாரா? ஆமா, 365 வருஷம். 365 வருஷமும் தேவனோடு சஞ்சரிச்சாராம். ஆண்டவர் சொல்றாரு, ஏனோக்கு 365 வருஷம் தேவனோட சஞ்சரிச்சாரு. சரி, இந்த வருஷத்துல எத்தனை நாள்? 365 நாள் தேவனோட சஞ்சரிக்கிறியான்னு பார்க்கலான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனால கிளங்க பாருங்கப்பா, ஒரு மனுஷனால 365 வருஷம் சஞ்சரிக்க முடியும்னா நம்மளால 365 நாள் சஞ்சரிக்க முடியாதா? முடியும். ஹல்லேலூயா. அவர் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது மனைவி, குமாரர்கள், குமாரத்திகள்லாம் பிறந்தாங்களாம். அவருக்கு நிறைய பிள்ளைங்கள்லாம் பிறந்தாங்களாம். அப்போ அவர் குடும்பத்துல எப்படி இருக்கிறாரு? ஐக்கியமா இருக்கிறாரு. குடும்பத்துல சந்தோஷமா இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறாரு. நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கான முதல் படி என்னன்னா, நீ குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும். புரியுதுங்களா? குடும்பத்துல கோபமோ, கசப்போ, வைராகமோ, பகையோ இருந்தால் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. கரெக்டுங்களா? அதனால இப்பயே நம்ம மாத்திக்கலாம். நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் நமக்கு பகையா இருக்கிறாங்களோ அவங்க கிட்டலாம் போய் கூடி கொலாவி பேசிடுவோம். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பா வரும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம தேவனோட ஏன் சஞ்சரிக்கணும்னா, ஏனோக்கு என்ன ஆனாரு? காணப்படாமல் போயிட்டாராம். என்ன ஆனாரா? காணப்படாமல் போனார். கர்த்தருடைய ரகசிய வருகை ஒன்று இருக்கு. யாரும் நம்ப போறீங்க? எல்லாருமே நம்பிதான் ஆகணும். கர்த்தருடைய ரகசிய வருகையை நம்பிதான் ஆகணும். நம்பாதவங்க கிறிஸ்துவர்கள் கிடையாது. கரெக்டுங்களா? அந்தி கிறிஸ்து ஆட்சி என்று ஒன்று இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் அங்க இங்க கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த வருடங்கள்ல இன்னும் அதிகமா கேள்விப்படுவோம். இது வரைக்கும் நிறைய பூகம்பங்கள், நிலச்சரிவுகள், போர்கள், பஞ்சங்கள், இனக்கலவரங்கள், ராஜ்யத்துக்கு ராஜ்யம், இனத்துக்கு இனம், நிறைய கேள்விப்பட்டோம். கண்ணில் பார்க்கல. ஆனா இந்த வருஷத்துல அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுவோம். பார்ப்போமான்னு தெரியாது. பார்க்காத வரைக்கும் சந்தோஷம் கேள்விப்படுறோம். கரெக்டுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசப்படியில நின்று கதவை தட்டுற அளவுக்கு வந்திருக்கேன். நீ என்ன பண்ணிடு? ஒன்னே ஒன்று பண்ணு, என் கூட சஞ்சரிச்சுக்கினே இரு.
என் கூட சஞ்சரிச்சுனே இருந்தால் தான் நம்மளுக்கு கப்புன்னு எடுத்துன்னு போக முடியும். ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். நம்ம தேவனோடு சஞ்சரித்தாதான் காணப்படாம போவோம், இல்லைன்னா கைவிடப்படுவோம். சரிங்களா? கைவிடப்படணுமா காணப்படாம போகணுமா? எனக்கு காணப்படாம போயிடலாம் பண்ணணுமா? எப்பப்பா ஏசப்பா வருவார்னு லெரினால் சொல்லியிருக்கிறேன் நான். அவர் சீக்கிரம் வருவார். அவர் வருவார், நிச்சயம் வருவார். அவர் வரணும், அவர் வருவார். நம்ம அவர் கூட போகணும்னா நம்ம அவரோடு சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. அவரோடு சஞ்சரித்தாதான் நம்ம காணப்படாமல் போவோம், இல்லை என்றால் கைவிடப்படுவோம். பேரு மாத்தினதால நம்ம போவோம்னு யாருமே கனவு காண வேண்டாம். நம்ம தேவனோடு சஞ்சரிக்கணும். இந்த வருஷம் பெரிய சபையில சொல்லுவாங்க, இந்த வருஷம் ஆசீர்வாதத்தின் வருஷம், பெருக்கத்தின் வருஷம், அந்த வருஷம், இந்த வருஷம், எல்லா வருஷமும் உனக்கு உண்டாகும். பெருக்கத்தின் வருஷமா மாறும், ஆசீர்வாத வருஷமா மாறும், எல்லாமே மாறதான் போகுது. ஆனா நீ தேவனோட சஞ்சரித்தாதான் அந்த வருஷம்லாம் உனக்கு வரும். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க மூணு பிள்ளைகள் மருமகள் எல்லாரும் தேவனோட சஞ்சரிச்சாங்களா? பாத்தீங்கன்னா எதனால தேவன் உலகத்தை அழிக்கணும்னு சொன்னாரு? பாவம் பெருகிச்சு சொன்னாரு. நீ ஏன் நியூ இயர் அப்ப இதெல்லாம் சொல்ற? சொல்லாததான் சொன்னாரு. இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். திருத்தணியில, எங்கேயோ இல்ல, திருத்தணியில ஒரு பையன் ஒரு ஹிந்திக்காரனை தூக்கி என்ன பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா? 4 பேர் நல்லா அடி நடிச்சுக்கிறாங்க. மனசாட்சி இருக்குதா? இன்னும் கொம்புல அடிக்கிற மாதிரி அருவாள் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. பார்க்க அவ்வளோ மனசு வேதனையா இருந்தது. அப்போ அன்பு என்னாச்சு? கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும். ஒரு மிருகத்தை அடிச்சா கூட ப்ளூ கிராஸ்னு ஒன்று இருக்குது, மனுஷனை போட்டு அடிக்கிறாங்க. அவ்வளோ காரியங்கள், எவ்வளோ கெட்ட காரியங்கள், அசிங்கமான காரியங்கள், வாயில சொல்ல முடியாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. இந்த உலகம் அழிய போகிறது, அக்னியினால் அழிய போகிறது. என்ன சிஸ்டர் நியூ இயர் அதுமா இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. 2026 அழியும் நான் சொல்ல வரல. அவரே நிச்சயமா இந்த உலகத்தை அழிக்கதான் போறாரு. புதிய வானம் புதிய பூமி வரதான் போகுது. 1000 வருட அரசாட்சி இருக்கதான் போகுது. அதுல நம்ம ஆளுகை செய்யதான் போறோம். அதற்கு முன்பாக நாம் தேவனோடு சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை எப்ப நடக்கும்ன்றதை நான் இப்போ படிக்க போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற காரியம், இந்த வருஷத்துல நீ வார்த்தையை கேட்டு போயிட்டு ஒரு காரியத்தை நீ செய்வ. குடும்பத்துல ஆண்டவர் அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக நீ அவங்க பக்கம் சாஞ்சிராத. ஐயோ ஆண்டவர் அன்பா தான் இருக்க சொன்னாரு. ஏன்னா இது ஒன்று நடந்தது, 2021 நடந்தது. ஒரு பையன்கிட்ட நாங்கள் சொன்னோம் இதே மாதிரி மெசேஜில், ஆண்டவர் தாய் தகப்பனை கனம் பண்ண சொன்னாரு. தாய் தகப்பனா சொன்னாலும் கேளு கேளு கேளுன்னம்மா சர்ச்சுக்கே வரதை விட்டுட்டான். என்னப்பான்னு கேட்டா, தாய் தகப்பன் விக்கிரகம் தான் வணங்க சொன்னாரு சொல்லிட்டான். அதனால தெளிவா சொல்லணும் இல்லையா? அதனால தெளிவா சொல்றேன், குடும்பத்துக்கிட்ட அன்பா இரு. ஆனால் கர்த்தருடைய காரியம் வரும்போது வைராகியமா இரு. ஹல்லேலூயா. அவன் கணவனாகட்டும், புருஷனாகட்டும், உறவாகட்டும், மனைவி ஆகட்டும், பிள்ளையாகட்டும், யாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு குடும்பத்துல தான் இருக்கிறேன். யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் கர்த்தருக்கு கீழே தான். என் கர்த்தருக்கு மேல யாருமே இல்லை. என் கணவரை என்னை பார்த்து சொல்லணும், நீ மனைவியா இருந்தாலும் என் கர்த்தருக்கு கீழே தான், என் கர்த்தர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லணும். நம்மளும் அப்படிதான் சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட். குடும்பத்துல நிறைய விசேஷங்கள் நடக்கும், நிறைய காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு ஓய்வு நாளை எத்தனை பேர் பரிசுத்தமாய் ஆசரிக்கிறாங்க? ஆசீர்வாதமா இருக்கணும் ஆசை இருக்குது இல்ல? யாருக்கு ஆசை இல்லை? பூமியின் உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு ஆசை இருக்குது இல்ல? யாருக்கு தான் ஆசை இல்லை? எல்லாம் ஏசாயா 58 எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1 14 வசனம். 1 14 வசனம். தயவு செஞ்சு இன்னைக்கு உங்க வீட்டில் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபேமிலி ப்ரேயர்ல வாசிங்க. சரிங்களா? இன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும்ல வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும்போது 1 14 வசனங்களை வாசிங்க. உங்களுக்கு தான் நாங்கள் டெய்லி நடத்துகிறோம்ல, அதில் வாசித்து காட்டுறோம். உங்களுக்கு வயசானவங்களுக்கு நாளைக்கு சாயங்காலம் வாசித்து காட்டுறேன். சரிங்களா? ஆனால் பாருங்கள், இப்போ இன்னைக்கு ஃபேமிலியாக இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, 1 அதிகாரம் 1 14 வசனங்களை வாசிங்க. அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போ இதில் முக்கியமாக ஒரு வார்த்தை நம்ம படிக்க போகிறோம். 14ஆம் வசனம் படிக்க போகிறோம்.
அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன்னை தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா. நம்ம கூட பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? பூமியின் உயர்விடங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவேன் அப்படி நிறைய பாட்டு பாடணும். கரெக்டுங்களா? ஆண்டவர் பூமியில உயர்ந்த இடத்துல உன்னை ஏறி வர பண்ணுவேன், உன்னை வரவேற்கும். பூமியின் உயர்ந்த இடமே நான் என்ன பண்ணோம்? வரவேற்கும். எல்லாம் பாட்டுலாம் பாடணும். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, மெட்டு சூப்பரா இருந்தது, ஆசீர்வாதமா சூப்பரா இருந்தா தான் நம்ம பாடணும். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையின் நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்பாயானால் அப்பொழுது ஓய்வு நாள் என்ன பண்ணுமா? பரிசுத்த நாளா எண்ணணுமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்த நாளா என்றாங்க. என்னலன்னு சொல்ல மாட்டேன், எண்ணுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வசனம் போட்டுக்க பாருங்க. 7ஆம் வசனம் படிச்சு பார்ப்போமா? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருந்து அல்லவா உகந்த உபவாசம். பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை 14ஆம் அதிகாரத்துல வச்சிருக்கிறாரு. 1 to 13 வசனங்களையும் கீழ்ப்படினோம். இன்னைக்கு ஓய்வுனால பரிசுத்தமா ஆசரிக்கிறோம், உபவாசனால பரிசுத்தமா ஆசரிக்கிறோமா? 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 பாத்தீங்கன்னா என் கணவர் இங்க வந்து உக்காந்து உபவாச நாளை அவருடைய பரிசுத்தமான நாள்னு ஆசரிச்சவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு அற்புதமே செஞ்சது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்து ஜனங்கள் கூட வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கு நீங்க எல்லாம் சாட்சிகள். கரெக்டுங்களா இல்லைங்களா? அவரை நம்பினேன், நான் விசுவாசிச்சேன், வந்தேன், அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னா யோவேல் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏன்னா நம்ம வேதத்துல இல்லாதது செய்ய மாட்டோம். வேதத்துல இல்லாததை செய்யக்கூடாதுன்றது நம் சபையின் பாலிசி. அது வேதத்துல இல்லாத நம்ம சபையில செய்யக்கூடாதுன்றது நம் சபையின் பாலிசி. வேற எதுவும் நாங்க செய்ய மாட்டோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் படிப்போமா? பக்கம் 1061. சியோனிலே எக்கால பூதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா. குழந்தைங்க அழும், நாங்க உபவாச ஜபத்துக்கு வர முடியாது சொல்றாங்களா இல்லையா? பிறந்த குழந்தைய கூட்டின்னு வான்றாரு. கொயான் 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 கத்தும். பரவாயில்ல, கத்தட்டும், வரட்டும். ஓசன்னா பாடுவோம் போடும்போது குழந்தைங்களாம் கத்துனாங்களாம். நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, அவங்களாம் அமைதியா இருக்க சொல்லுங்க, ஒரே கத்திக்கினே இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், அவங்களாம் துதிக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் கத்தரை துதிக்கிறாங்க. நீ கத்துறதா பாக்குற, நான் துதிக்கிறதா பாக்குறேன். நீ துதிக்கலைன்னா இந்த கல்லு கூட துதிக்கொண்டாரா. ஹல்லேலூயா. நம்ம சபையில ஆத்துமாக்கள் நிச்சயம் வருவாங்க. யாருமே வரலன்னா சரி, கத்தர் அமெரிக்கால இருந்து கூட்டின்னு உட்கார வைப்பாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆத்மாவே இல்லெல்லாம் கிடையாது. ஆத்மா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நாளை வச்சுக்கிறாரு, அந்த நாளை நிரப்புவாரு. கரெக்டுங்களா? நான் எப்பவுமே ஒரே வார்த்தை சொல்லுவேன், நம்ம இந்த இடத்துல ஊழியம் செய்யலன்னா நமக்கு பதிலாக வேற யாரும் வந்து செய்வாங்க. புரியுதா? செய்யாமலாம் கிடையாது. ஒரு ஆளு மறிக்கிற வரைக்கும் போய் கூப்பிட்டுதான் இருக்கணும். அவன் சாவற வரைக்கும் என்ன பண்ணணும்? வா வா வான்னு கூப்பிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கூப்பிடல, கர்த்தர் கூப்பிடுறாரு. அவன் சாவற வரைக்கும் யாருன்னா வச்சு கூப்பிட்டு தான் இருப்பாரு. வா வா வா. 2 கரத்தை நீட்டி என்ன பண்ணுவார்? அவருடைய ஆணிப்பா இந்த கரத்தை நீட்டி என்ன பண்ணுவாரு? வந்திருப்பா வந்திருப்பா வந்திருப்பான்னு கூப்பிட்டுனே இருப்பாரு. ஏன்னா மரித்த பிறகு மன்னிப்பும் கிடையாது, அவனுக்கு பரலோகமும் கிடையாது. பூமியில இருக்கிற வரைக்கும் தான் மன்னிப்பு, மனம் திரும்புதல் எல்லாமே.
யாரை கொண்டாவது அழைச்சி கொண்டு தான் இருப்பார். வந்திருப்பா 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 வந்திருப்பான்னு. கரெக்டுங்களா? நம்ம மனம் திரும்பினால் நமக்கு ரொம்ப நல்லது, நமக்கு தான் லாபம். கரெக்டுங்களா? நம்ம ஏன் ஆண்டவர் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை சொன்னார்? நோவா கூட பேழையை கட்ட சொன்னார். எதுக்கு கட்ட சொன்னாரு? பேழையில இயேசு கிறிஸ்துவும் தேவதூதர்களும் டான்ஸ் ஆடுறதுக்கா? நீ நல்லா இருக்கணும், உலகம் அழிய போது, இந்த உலகம் அழியும் போது நீயும் குடும்பம் நல்லா இருக்க வேணாமா? பேழையை கட்டுனாரு. புரியுதுங்களா? அவங்க பேழையை கட்டுறது அவங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்து தேவதூதர்களோடு கூட விளையாடுறதுக்கு கிடையாது. நீ நல்லா இருக்கணும், பேழையை கட்டுப்பா. இன்னைக்கு ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல்றாரு? நீ நல்லா இருக்கணும். ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரி. உபவாச நாளை நியமிச்சிருக்கிறாங்க சபையில. நாங்க பேப்பர் ஊதுறோம், வால் பேப்பரை போடுறோம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். வர்றாருன்னா நாம் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு மாமியார் மட்டும் வரீங்க, மருமகளும் வரணும். அல்லேலூயா. அடுத்த 2027 நியூ இயர் சர்வீஸ்க்கு உங்க மருமகள் எல்லாம் உட்காரணும். அல்லேலூயா. உங்க மருமகன்கள் எல்லாம் உட்காரணும். மருமகள் இல்லையே, மருமகன் உட்காரணும். அம்மாவுடைய 2 மருமகன் உட்காரணும். சகோதரின் 2 மருமகள் உட்காரணும். சிஸ்டருடைய 4 மருமகள் உட்காரணும். அம்மாவுடைய மருமகள் எல்லாம் உட்காரணும். மருமகனும் உட்காரணும். யாரெல்லாம் மருமகன்னா இருக்காங்களோ எல்லாம் உட்காரணும். அல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஒரே சண்டையே வேணாம். சண்டே ஆனால் கூட்டின்னு வந்துருங்க. அல்லேலூயா. சண்டே வார்த்தையை காதுல கேட்டாங்கன்னா சண்டையே வராது. கரெக்டா? இன்னைக்கு சண்டே வார்த்தையை நம்ம கேட்குறோம், சண்டை போன மனசு நமக்கு இல்லை. ரைமிங்கா வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா கர்த்தர் ரொம்ப நல்லவர், உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, உங்க குடும்பத்தை நேசிக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ வாயாடுறாளே, இவ்வளோ ஒரு வழி ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம். அன்னைக்கு நோவா காலத்துல உலகத்தையே அழிச்சாரு. உன் மருமகளை அழிக்க மாட்டாரா? அழிக்கிறது அவருக்கு சுத்தம் இல்லை. உன் பக்கத்துல உட்கார வைக்கணும், அப்போதான் அவர் வல்லமை உள்ளவர்னு தெரியும். அல்லேலூயா. கரெக்டுங்களா? அவர் அழிச்சா என்ன இருக்குது? அவங்க அழியக்கூடாது. நமக்கு சத்துருவா இருக்கிறவங்களும் அழியவே கூடாது. நம்ம சத்துருவா இருக்கோம் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்களா, அழிஞ்சு போகக்கூடாது, பக்கத்துல உட்காரணும். அல்லேலூயா. அப்படிதான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருக்களை எங்க பக்கத்துல உட்கார வைங்கப்பா, அவங்க அழிஞ்சு போகக்கூடாது, அவங்க அழிஞ்சு போகக்கூடாது. நாங்கள் நல்லா இருக்கிறது அவங்க கண்ணு பார்க்க எங்கள் பக்கத்தில் உட்கார வைங்க. ஏன்னா ரொம்ப தூரமாக இருந்தால் தெரியாதுல்ல. பக்கத்தில் உட்காந்து பாரு, நாங்கள் எவ்வளோ முன்னேறணும், எவ்வளோ உயர்றோம், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல. என்ன ஏசு ஏசு ஏசுன்னு போறியே, இன்னா கண்ட இன்னா விளங்குன கவரிங் தானே போட்டுன்னு சுத்துற அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. பக்கத்தில் உட்காந்து பாரு, அந்த தங்கத்துடைய அளவு எவ்வளோ சொல்லி. அல்லேலூயா. என் கர்த்தர் எவ்வளோ பெரியவர்னு பாரு. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணாரு? நோவாவை கொண்டு மருமகள்களை என்ன பண்ணாரு? வேலை செய்ய வச்சிட்டாரு. மகன்களை வேலை செய்ய வச்சிட்டாரு. 300 முழத்துக்கு என்ன பண்ணாரு? பேழையை கட்டினாரு. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 100 வருஷம் செஞ்சாராம். எத்தனை வருஷம் செஞ்சாரா? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தராருன்னா, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படினோன்னா அது 1 நாள் 2 நாள் கிடையாது, உன் ஆயுசெல்லாம் கீழ்ப்படினோன்றார். நமக்கு எத்தனை வருஷம் உயிர் இருக்குதோ அத்தனை வருஷமும் நான் அவருக்கு கீழ்ப்படினோம். ஆமேன். இந்த வருஷம் கீழ்ப்படிஞ்சிட்டேன், இந்த வாரம் கீழ்ப்படிஞ்சிட்டேன், அடுத்த வாரம் கீழ்ப்படிவனான்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது. உன் ஆயுசு இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படினோம். ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாருமே நம்ம ஏசாயா புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த 1ஆம் தேதிக்கு உங்களுக்கு கீழ்ப்படுறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல போறேன். இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுறீங்களான்னு பார்க்கலாம். நீங்க கீழ்ப்படுறீங்களான்னு கை நீட்டக்கூடாது, நான் கீழ்ப்படுறேனான்னு பார்க்கலாம். அம்மா கஷ்டம் அம்மாக்கு. ஏசாயா 58ஆம் அதிகாரம். ஏசாயா 58ல வாக்குதத்தை படிக்கிறேன். 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன்னை உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. என்ன வாய் சொல்லிச்சான்? கர்த்தருடைய வாய்.
ஒரு நண்பனை போல, தகப்பனை போல, தாயை போல கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இந்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நீ பூமியின் உயர்ந்த இடம். எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா உயர்வான இடத்துல இருக்கணும்னு ஆசை. கரெக்டுங்களா? ரொம்ப உயர்வா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. அதுவும் பூமியின் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு நீ உனக்கு வரணும்னா ஒரு 2 விஷயத்த ஃபாலோ பண்ணு. என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணு? 2 காரியத்துக்கு ஃபாலோ பண்ணு. என்ன காரியம்னா 7ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருந்ததும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு உகந்த உபவாசத்தை முதல்ல இரு. உகந்த உபவாசம். இதை யார் சொல்றது? கர்த்தருடைய வாய் சொல்லுது. கடைசி வசனம் மட்டும் இல்ல, இந்த 58ஆம் அதிகாரம் 1 - 14 வசனங்கள் மட்டும் இல்ல, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வசனங்களும் கர்த்தருடைய வாய் தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த வசனம் கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு எழுதிருக்கு. அப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படியணும்? நோவாவை போல கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? உகந்த உபவாசம் நமக்கு வேண்டும். 13ஆம் வசனம் படிப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. உனக்கு இஷ்டமானது ஓய்வு நாளை நம்ம என்ன பண்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம், பேரக்கிறது, காது குத்துறது, சீமந்தம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, அது ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். அது கர்த்தருக்கு தரணும். கரெக்டுங்களா? இன்னைக்கு நம்ம உறவுகளை நம்பி போறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம், உறவுகளை நம்பி போறோம். உங்களுக்கு கஷ்டம் வந்தா, உங்களுக்கு ஒரு வியாதி வந்தா அந்த உறவுகள் சுமப்பாங்களா? கேள்வி. ஒரு 10 ரூபாய் கேளுங்க, தருவாங்களா? கேள்விக்குறி. உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீ யாரு? அக்காவா? அதெல்லாம் சும்மா. கரெக்டுங்களா? தங்கச்சியா, அண்ணனாவது, தம்பியாவது, தாயாவது, பண விஷயத்துல எல்லாருமே எல்லாம் உஷாராதான் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கு. உன் காலை என்ன பண்ணு? விலக்கு. உன் வழியின்படி நடவாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்ச பேசாத, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையின் நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணி கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு. நாம் என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை வந்துதான் ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை யாருமே அழக்கூடாது. சண்டே யாரும் அழாதீர்கள். வாரத்தில் 6 நாள் நீங்க அழவே மாட்டீங்க. அல்லேலூயா. அநேக நேரத்துல சாத்தா என்ன பண்ணுவான்? ஞாயிற்றுக்கிழமைனா கண்ணில் தண்ணி வர பார்ப்பான். அடுத்த சென் மனசு சொல்லும், இது ஓய்வு நாள், பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சியா இரு. பாருங்க, நேற்று பாஸ்டர் சொன்னாரு, ஐயோ யாருமே வரலையேன்னு ஒரு செகண்ட் கலங்கிட்டேன், ஸ்ட்ரகிள் ஆகுறேன். பாஸ்டர் மெசேஜ் சொல்றாரு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. திரும்பவும் சொல்றேன், மனமகிழ்ச்சியா இருன்னு இருப்பாருங்க. டக்குனு உஷாராயிட்டா. ஓ, நம்ம கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தாதான் பலனு. நம்ம சோர்ந்து போனா நம்ம பலன் குறுகி போயிடும். அதாவது யுத்தம் பண்ணும் பொழுது, போருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, யுத்த காலத்துல நிக்கிறீங்கன்னா சோர்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதிரி தாக்கிடுவான். ஐயோ என்ன பண்ற தெரியலையேன்னு அழுதீங்கன்னா எதிரி தாக்கிடுவான். நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சந்தோஷமா நின்னீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையே வராதன்னா பிரச்சனை வரும். இந்த வருஷத்துல பிரச்சனையே வராது அப்படி சொன்னா பொய். பிரச்சனைகள் வந்தாலும் நீ உனக்கு தான் ஜெயம். ஏன்? ஒரு டிப்ஸ், ஒரே ஒரு ஆலோசனையை சொல்றாரு, நீ ஓய்வுனால சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிரிச்ச முகமா இருக்கணும். நீ சிரிக்கிறது எப்பவுமே பாருங்க, எந்த ஒரு புருஷனுக்கும் மனைவி அழுதுன்னு இருந்தா பிடிக்காது. எந்த பிள்ளைங்களும் சும்மா நொய் நொய் நொயின்னு அழுதுன்னு பெற்றோருக்கு பிடிக்காது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கி தரேன்.
அதை விட்டு நொயின்னாத பிடிக்கவே பிடிக்காது. அழுதுக்குன்னே கேட்டால் பிடிக்காது. கரெக்டுங்களா? அழாமல் கேட்கணும். நம்ம ஆண்டர் நான் அவ்வளோ கல் நெஞ்சக்காரரா அழுதுக்குன்னே கேட்கறதுக்கு? கட்டின புருஷன்கிட்டே எப்படி கேட்குறோம்? 1 கிலோ கறி வாங்கினந்துரு, 4 கிலோ தக்காளி வாங்கினந்துரு, 4 கிலோ வெங்காயம் வாங்கினந்துரு சொல்கிறோமா இல்லையா? ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லணுமா? அந்த பையன் சொல்கிறான், எதுக்குண்ணா? வெங்காயம் தக்காளி கறி வாங்கினு தத்துக்கா? நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், ஃப்ரீ பேட் அப்படி சொல்கிறான். கல்யாணம் பண்ணணும். இந்த வருஷத்தில் கல்யாணம் ஆகுதுலாம், கல்யாணம் ஆக போகுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், அடுத்த வருஷத்துல ஒத்தரா வரவங்களாம் 2 பேரா வர போறாங்க. உங்க குடும்பத்துல யாரெல்லாம் ஒத்தரா இருக்காங்களோ 2 பேரா இருக்க போறாங்க. ஹல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும். அவரால கூடாத காரியம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒரு சகோதரன் வந்து பாத்தீங்கன்னா, அக்காவுக்கு கல்யாணம் நடக்கல, சகோதரன் வந்து கல்யாணம் பண்ணிக்கினாரு. வீட்டில் வந்து பத்திரிக்கை வந்து வைக்கிறாங்க, எனக்கு முதல்ல கல்யாணம் நடக்குது, உறவுகள்லாம் தப்பாக பேசுகிறாங்க, இன்னும் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ரெட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கு தருவார், அடுத்த வருடம் அல்ல இந்த வருஷம் தருவாருன்னு சொன்னேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே அழகா அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி ஃபோட்டோ ஸ்டேட்டஸில் வச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பார்த்தீங்களா? ஆண்டவர் எல்லாருடைய மனசையும் அறிந்த ஒரு தேவன். யாரையும் என்ன சொல்றது, வெக்கப்பட்டு போக விட மாட்டார். உங்களுக்கும் நிறைய கல்யாணத்துக்கு போகும்போது ஆசை இருக்கும், ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலையே, நமக்கு திருமணம் ஆகலையேன்னு உங்க மனசுல இருக்கிற ஆசையை கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தர் அறிவார். நீங்க நினைக்கலாம், ஐயோ எல்லாரும் நல்லா, குடும்பம் நல்லா இருக்கே, நம்ம பிள்ளைங்க குடும்பம் இப்படி இருக்கே நினைக்கலாம். கண்டிப்பா கர்த்தர் உங்க மனசை அறிவார். நீங்க அவர் மனசை அறிந்து கொண்டீங்கன்னா உங்க மனசு அவர் அறிவார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினால் கர்த்தர் நம் வீட்டை கட்டுவார்னு எழுதியிருக்கு. நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். மேலே சிறுவர் கூடாரம் நடத்தும் போது எனக்கு ஒரு பெரிய ஆசை, மேலே ஷெட்டு போடணும், ஷெட்டு போட்டு ஃபுல்லாக அடைக்கணும், ஒரு ஃபேனு லைட்டு போடணும், அது மாதிரி ஆசை. அதனால தான் நம்ம டைல்ஸ் போட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, முன்னாடியோ ஒரு இரும்பு இது போட்டிருந்தோம், என்னது வலை. அந்த வலையை மாடு முட்டி 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 வலையெல்லாம் கிழிச்சி துணிக்கு போடுறோம் கிளிப்பு, அதை போட்டு வச்சிருந்தோம். அந்த வலையை கூட எங்களால் போட முடியல. பின் சைடு ஒரு காம்பவுண்டு கூட எங்களால் போட முடியல. சேலை இல்லை, சேலை ரேஷன் கார்டில் கொடுத்த சேலையை கட்டி வச்சிருந்தோம். தெரியும், பல பேருக்கு தெரியும் இந்த சாட்சிகள் எல்லாம். சேலை கட்டணும், எங்களுக்கே தெரியாமல் எரிச்சு விட்டாங்க. என்னது இந்த வீட்டுக்கு நேரம் அசிங்கமா சேலை சொல்லி எரிச்சு விட்டாங்க. எங்களால் போய் கேட்கவும் முடியல. அதெல்லாம் ஒரு வேலியா, சேலை ஒரு வேலியா, அதை எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், என் வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி நான் கர்த்தருடைய வீட்டை கட்டுறேன். ஆண்டவரே, உங்க வீட்டை கட்டினா நீங்க எங்க வீட்டை கட்டுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், சிறுவருடைய ஆலயம் கட்டுவதற்கு, சிறுவருடைய கூடாரம் கட்டுவதற்கான வழிகள் எல்லாம் கர்த்தர் திறக்கும்படி ஜெபம் பண்ணேன். எங்க வீட்டை கட்டுங்கன்னு ஜெபிக்கிறத விட்டுட்டு, ஆண்டவரே உங்க வீட்டை கட்டுங்க ஆண்டவரே ஜெபிக்க ஆரம்பிச்சு அதற்கான செயல்பாடுகளை ஈடுபட்டோம். அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் முன்னாடி பின்னாடி அழகா கட்டி முடிச்சாரு. ஹல்லேலூயா. தேவனால எல்லாமே கூடும். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல என் இருதயத்தை நீ பார்த்துடு, என் இருதயத்துக்கு ஏற்றவனா நீ நடந்துடு, உன் இருதய விருப்பத்தெல்லாம் நான் சரி செஞ்சிடுறேன். ஏன்னா உன் விருப்பத்தை உன்னால சரி செய்ய முடியாது, நான் சரி செய்வேன். ஹல்லேலூயா. நோவா அழகா பேழையை கட்டி முடிக்கிறாரு. சரிங்களா? இன்னைக்கு ஆண்டவர் வந்து நமக்கு இவ்வளவு பெரிய வேலையா கொடுத்தாரு, நோவாக்கு கொடுத்த வேலையா கொடுத்தாரு. ஓய்வுனால பரிசுத்தமா ஆசரி. நம்ம சபையில வேலைக்கிழமை உபவாச ஜபம் நடத்துறோமா? தயவு செஞ்சு வாங்க. நீங்க உபவாச ஜபத்துல இருந்து உக்காடுறதால எங்களுக்கு ₹1 லாபம் இல்லை. சரிங்களா? அதோ கண்ணியமா வந்து உபவாச ஜபத்தில் உக்காந்துட்டாங்க, இந்தாங்க 10 கோடி சொல்லி அக்கௌண்ட்ல யாரும் போட போறது கிடையாது. தயவு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் லாஸ்ட்ல நான் சாட்சியா சொல்லுவேன். ஏன்னா ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, தொடர்ந்து உபவாச ஜபத்துக்கு வந்தாங்க. இந்த கதவு கேட்ட நான் திறக்கிறதுக்கு முன்னாடி, சர்ச்சு கதவை நான் திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க திறப்பாங்க. என்கிட்ட சாவி வாங்கிட்டு போயிட்டு அவங்க திறப்பாங்க. யாருமே சபையில இருக்க மாட்டாங்க. 1 வாரம் கூட விட மாட்டாங்க சிஸ்டர்.
நான் உண்மையா சொல்றேன், ஒரு வாரம் கூட விட மாட்டாங்க, தொடர்ந்து வருவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, லைட்டு ஃபேனு ஜன்னல் போட்டு உட்காந்து நிற்பாங்க, ஜெபம் பண்ணிருப்பாங்க, பாட்டு பாடுவோம், கூட சேர்ந்து பாடுவாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, அதே வருஷத்துல பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையா எனக்கும் ஆண்டவர் அன்லிமிட்டடா செஞ்சு முடிச்சாரு. உண்மையா சொல்றேன், உபவாச ஜபத்தை கர்த்தர் சொன்னாரு, உகந்த உபவாசத்தை நீ இரு. இந்த வருஷம் நீ முடியறதுக்குள்ள நீ என்னென்ன காரியம் எல்லாம் உனக்கு கைகூடி வரலையோ கைகூடி வரும், செய்யறது வாய்க்கும். அதாவது ஒரு பிக்சரை கர்த்தர் கொடுக்குறாரு. சங்கீதம், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய். ஒரு மரம் இலை உதிரக்கூடாதுன்னா மரத்துல இலை உதிருமா உதிராதா? உதிரும். ஏன்னா ஒரு சீசன்ல ஒரு இது, ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இலையே இருக்காது, இன்னொரு சீசன்ல இலை புசு 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 புசுன்னு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மரத்துக்கு இலை உதிரும், இலை ஃபுல்லா இருக்கும். ஆனா நான் உன்னை மரத்தை மாதிரி ஒரு பிக்சர் தான் கொடுக்குறேன். உன்னுடைய மரத்துல இலையே உதிராது, எல்லாம் ஒட்டிக்கினே இருக்கும். ஒரு மரத்துல ஃபுல்லா இலை இருந்தா எப்படி இருக்கும்? உன் பந்திய சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒளிய மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த சபையில ஆத்துமாக்கள் எல்லாம் பெருகி இருப்பார்கள். ஹல்லேலூயா. உன் மருமக பேரன் பேத்தி எல்லாரும் உன்கிட்ட ஒட்டிக்கின்னு இருப்பாங்க. ஹல்லேலூயா. தனிக்காடா ஒட்ட மரமா நிக்கிறனே எல்லாம் ஒட்டுவாங்க. மனைவி ஒட்டும், பிள்ளை ஒட்டும், மாமனார் ஒட்டுவாரு, மாமியார் ஒட்டுவாங்க. யாருமே இல்லாதவனுக்கு கர்த்தர் ஒரு குடும்பத்தை தருவார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட அனைவரையும் கர்த்தர் கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஏற்ற நேரத்துல உயர்த்துவேன், சின்னவன் 1000 சிறியோன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் செய்வேன் சொன்னாரு. ஏற்ற காலம் சொன்னார்ல, அது இந்த 2026 தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு இந்த 2026 ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, நீ ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரி, உகந்த உபவாசத்தை நீ ஏறெடு. என்னிடத்துல நீ எப்படி இரு? மன மகிழ்ச்சியா இரு. சரிங்களா? என்கிட்ட நீ மன மகிழ்ச்சியா இரு. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் யார் என்ன திட்டினாலும் நான் பொறுத்துக்குவேன் சிஸ்டர், என் புருஷனே என்ன திட்டுறான், என்னால் பொறுத்துக்க முடியலன்னாங்க. நான் சொன்னேன், புருஷன் தானே திட்டினாரு, கர்த்தர் திட்டல. கர்த்தர் உங்களை அரவணைக்கிறாருல, அவருடைய அன்பு உங்களுக்கு போதுமானது. அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க, புருஷன் உங்களிடத்துல மன மகிழ்ச்சியா இருப்பாருன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தா, கர்த்தரிடத்துல சந்தோஷமா இருந்தா, கர்த்தரே பலனா இருக்கிறாரு நீங்க இருந்தீங்கன்னா, உண்மையாக எந்த உறவும் உங்களை விட்டு போயிடாது. சரிங்களா? இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பாண்டிங் வேணும். ஏன்னா நோவா உறவுகளோடு இருந்ததால தான் அவரால் பேழை கட்ட முடிஞ்சுது. சரிங்களா? நீங்க தேவனோடு சஞ்சரிக்கணும்னா, இந்த வருஷத்துல நீங்க தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா நீங்க உறவுகளோடு ஐக்கியமா இருங்க. ஆனா நேற்று சொன்னது போல ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், கர்த்தருக்கு மிஞ்சி யாரும் கிடையாது. அவன் பையனாகட்டும், கணவனாகட்டும், பிள்ளையாகட்டும், மாமனாராகட்டும், மாமியாராகட்டும், எந்த நாராகட்டும், என் கர்த்தருக்கு மேல யாரும் இல்லை. எல்லாம் என் கர்த்தருக்கு கீழே தான். எல்லாரும் நான் நேசிக்கிறேன், ஆனா என் கர்த்தருக்கு மேல நான் யாரையும் வைக்க மாட்டேன். ஓகேங்களா? இதை நான் மனசுல நல்லா பதிய வச்சுக்கிறேன். முதலாவது என் கர்த்தர், அதுக்கப்புறம் தான் எல்லா நாரும். சரிங்களா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவரப்பா. எங்களுக்கு சகலத்தையும் கூட கொடுத்து ஆசீர்வதிப்பேர். ஆண்டவரே, இந்த 2026 தேவ செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறவர்கள், சபையிலே தியானித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தூரத்திலே ஆன்லைன் வழியாக கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அனைவரையும் என் கர்த்தர் ஆண்டவரே சகலவித ஆசீர்வாதங்களால, ஐஸ்வர்யங்களால ஆண்டவரே அலங்கரித்து ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, நீர் ஒருபோதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர், தள்ளாட விட மாட்டீர், செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவரப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு நோவா உலகம் அழிய போதுன்னு ஒரு பேழைய பண்ணாரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த உலகம் சீக்கிரமாக அழிய போகிறது, உலகத்தின் முடிவு சமீபமாக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வருகையின் காலங்கள் சமீபமா இருக்கிறது. நாங்கள் உம்மோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால்தான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவரே,
நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. கைவிடப்பட்டவர்களாய் நிற்கக்கூடாது. நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாரும். உம்மோடு சஞ்சரிக்கிற கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் வேண்டும் ஆண்டவரே. இந்த பொல்லாது நிறைந்த உலகத்திலே நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழணும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த வருஷத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் போதகர் நம்முடைய திருச்சபைக்காக வந்திருக்கிற அனைவருக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, உங்களை மகளை கொண்டு ஆண்டவரே எங்களோட பேசுறீங்க. அதற்கா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏனேக்க போல நோவாய் போல ஆண்டவர் நாங்கள் தேவோடு சஞ்சரிக்க உங்க வார்த்தையை கீழ்ப்படிய ராஜா, நாங்கள் அதனால் வர நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகப்பனே. நாங்கள் உங்களை ரகசியம் எடுத்துக்கொள்ளப்பட ஏனேக்க போல காணப்படாத போகாத இருக்கு ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே தகப்பனே. நீ அனுதினமும் உங்க சமூகத்தில் நான் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறது வசதியில சப்பா. ஜெபத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் சப்பா. இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக சமூகத்தை காத்து இருக்கணும்ப்பா. இன்னும் அதிகமாக ஒரு பலியை செலுத்துகிறோம் காத்தாவே. இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும்ப்பா. இன்னும் அதிகமாக நெருங்க எங்களுக்கு உதவி செய்தாவே. அவரை ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றி நன்றி தகப்பனே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் ஞானமா இருக்க மனுஷன் வாக்கியவானான். அவன் நீர்காலிவானமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையதராயிரத்து மனத்தை போல இருப்பான். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வாக்கியத்தின்படி ஆண்டவரே எங்களை ஆசிரியக்க முடியாது ஜெபிக்கிற மாட்டவரே. உங்க வார்த்தையில் ஆவியம் ஜீவனும் வல்லமை உண்டு தகப்பனே. அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் சபை ஆராதனைக்காக ஜெபிக்கிற மாட்டவரே. விசப்பாதி புதிய வருஷத்துல ராஜா நாங்கள் தொடங்கி இருக்க உங்க நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இனி வரப்போ ராஜா ஒவ்வொரு பாஸ்டிங் ப்ரேயர் ஆண்டவரே எல்லா ஒவ்வொரு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக கூட்டங்கள் ஆனவர் மக்கள் திறந்தவா ராஜா. மான்கள் நீரழுக்கு கதிரெடுத்து வாஜ்யத்தை போல ராஜா. ஜனங்கள் தாகமாய் கர்த்தாவே ஜனங்களுக்காக ஜெபிக்க வரட்டும் ராஜா. குழுக்களுக்காக ஜெபிக்க வரட்ட மாட்டவரே. தாகத்தோடு ராஜா சபை பாகுபாடு தகப்பனே. இந்த உபாதி ஜனங்கள் கலந்து கொண்டு என் தேவனுடைய நாமத்தை உயர்த்தபடி ராஜா. நீ சொல்லியது 7 நாமத்தை அறிக்கப்பட்ட 7 ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை என் சமூகத்தை நோக்கி பார்த்தால் நாம் தேசத்தின் சேமத்தை கட்டளையிட சொல்லினானவரே. அல்லேலூயா. நீ சுகமா வாழும்படி ராஜாக்களுக்காக பிரபுக்களுக்காக நீ விண்ணப்பம் செய்ய சொல்லுகிறானவரே. ஆமென். சோதரம் சோதரம் தகப்பனே. தேவனே அப்பா, இந்த 2026 தகப்பனே அப்பா, இந்த மதுராவச ஜனங்கள், இந்த கமான் பார்த்த ஜனங்கள் அப்பா, முகம் பார்க்கிற ஜனங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வருஷம் ராஜா குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டு ஆண்டவரே. சப்பா, எங்க திருச்சபைக்கு வந்து ராஜா எங்க சமய ஞானஸ்தானம் எடுத்து சபையில கட்டப்படுறேன் சப்பா. இந்த மத்திய சேர்க்கப்படணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோதரம் சோதரம் தகப்பனே. அப்ப எங்க பலத்தில முடியாத ஆண்டவரே. நான் பலத்தினால நல்ல பராக்கிரமத்தை அல்லாதவரே உங்களுடைய ஆவியால ஆகும் சொல்லினான். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஜனங்களை கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கை இருக்கிற ராஜா துக்கங்களை மாற்றி வேதனையை நீக்கி ஆண்டவரே சஞ்சலம் தவிப்பு எடுத்து போடுது ராஜா. கர்த்தரே ஒரு நித்திய வெளிச்சமா இருப்பான். துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லி உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவரே. என் ஜனதால தகப்பனே அப்பா கர்த்தரை வரட்டு தகப்பனே. நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும் ஐயா. அப்பா சொந்தரம் சொந்தரம் வருத்தப்பட்டு வாழ சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் எடுத்து வாழுங்கள். நான் உங்களுக்கு இலைப்பாக தருவது சொல்லுகிறேன். அதற்காக சோதரம் சோதரப்பா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறது என் ஜனம் எல்லோரும் அறிந்து கொண்டு ராஜா. புறாக்கள் தீவிரத்து வருவது ராஜா. ராஜா சபைக்கு வர முடியாது தெரிவிக்கிறோம்.
குடும்பம் ரசிக்கப்படணும்ப்பா. கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லோரும் ரசிக்கப்படணும் ராஜா. அதுவே எனக்கு நன்றி ராஜா. அப்பா போல் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்று விளையாடுவரே. நீ மாமிசமான யாவருக்கும் தேவனாக கற்றுவாண்டவரே. ஆமே நாமே நாமே சோதனம் சோதனை இசப்பா. இந்த வருஷத்துக்கு அநேகருக்கு வாழ்க்கையில விடுதலை நாளா இருக்கணும் ராஜா. விடுதலை ஆண்டா இருக்கணும் தகப்பனே. ரட்சிப்பின் ஆண்டா இருக்கணும் ஆண்டவரே. ஆமே சோதனம் 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 ராஜா. நமக்கு நன்றி நன்றி இசப்பா. இந்த உபாசம் யாரெல்லாம் கலந்து கொள்றாங்களோ அவங்க ஏதாவது தேவை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்படியே சோதனம் சோதனம் கர்த்தாவே. இசப்பா சண்டே ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொன்னீங்கப்பா ஓய்வுல பரிசுத்தனால ஆசாரியங்கள் அது மனமகிழ்ச்சினால என்ன சொன்னீங்கப்பா. அப்போ நீங்க உயர்ந்த நீங்க வைக்கப்படுவீர்கள். நீ மனமகிழ்ச்சியா என்று சொன்னீங்க ஆண்டவரே. யாக்கோபு சோதனத்தை அவளை போஷிப்பேன்னு சொன்னீங்கப்பா ஆண்டவரே. இதை நீங்க கட்டளை கொடுத்து ஆர்டர் பண்றீங்க ராஜா. அப்படியே சோதன கர்த்தாவே. கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென் ஆமென். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவர்களெல்லாம் ஒரு கூட கொடுக்கப்படும் சொல்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. சீக்கப்பட்டிகள் கால்ச்சல் பட்டியல் இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாத சொல்கிறேன். நல்ல வைப்பரே அப்பா. எங்கள் குறைவில்லை கால்ச்சியில ராஜா. எங்கள் கர்த்தரை தேடுகிறமானவரே. கர்த்தருக்குள் வாழ்கிற ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே நீர் இல்லாமல் செய்ய முடியாதுப்பா. எங்கள் நீங்க வேணும் ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொரு ஆராதனை சபை விசுவாசிகள் எல்லோரும் ஆண்டவரே குடும்பமாக கர்த்தரை சமூகத்தை ஆராதிக்க கர்த்தாவே. உங்களுடைய இருதயத்தோடு ராஜா. மாமசத்தோடு இல்லாதவரே. கடமைக்கு இல்லப்பா. இது ஏதோ தோழர் ராஜா அப்படி இல்லப்பா. இல்ல கடமை பொய்யாவும் அப்படி இல்லாதவரே. என் தேவனை ஆராதிக்க போறேன். எனக்காக ஜீவனை கொடுத்து என் இயேசு ஆராதிக்க போறேன். என் பாவங்களுக்கு அளிக்கப்பட்ட என் இயேசு ஆராதிக்க நான் போறேன். அவங்களை துதியை செலுத்த போறேன். அவங்க மகிமைப்படுத்த போறேன் ராஜா. ஒரு புத்தியுள்ள ஆராதனையோடு ஆனவரே சமூகத்துக்கு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பெறத்தோடு அன்பு கூறுகிற ஜனங்கள் அன்பு கூறுகிற மாட்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. சப்பா நீ ஒருபோதே சப்பா என் சபை ஜனங்கள் ஆராதனை அசிடப்படக்கூடாது ஆண்டவரே. இது அவன் சபையை அசிட பண்ணலப்பா. போதை அசிட பண்ணலப்பா. கர்த்தரை அசிட பண்ணலாம் கர்த்தாவே. ஆண்டவரே உன் ஜபத்துக்கு உன் கூப்பிடுறதுக்கு பதில் வரணும்னா அவன் கூப்பிடும் போது அவனை சமூகத்துக்கு வரணும். அவனை ஆராதிக்கணும். அப்பதான் உன் கூப்பிடு அவர் பதில் கொடுப்பாரு. அவர் அசட்டை பண்ணா அவரை நான் ஒன்றும் அசட்டை பண்றேன். உன் ஆபத்து நீ எனக்கு கூப்பிடுத நான் கண்டுக்க மாட்டேன். நான் நீ ஆராதிச்சலா எனக்கு இன்னைக்கு கணக்கு பண்ணணும்னா எனக்கு உண்மையா இருந்தா நான் ஆசிரியர் சொல்றாங்க. ஆமே நாமே சோதனை சோதனை சொல்றோம். அதற்காக கோடி கோடி நன்றி ராஜா. அப்பா பாடல் அபிஷேகிப்பீராக ராஜா. அடியின் வயது ஒரு வார்த்தையை போடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு ஆராதனும் ராஜா என்னையும் என் மனைவியில் மறைத்து நீங்க பேசுவீராக ஆண்டவரே. நீ எங்களோட இடைப்படுவீராக ஜனங்களோடு பேசுவீராகப்பா. சோதனம் சோதனம் சோதனம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சப்பா சிறுப்பின் விழுதுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சோதனம் கர்த்தாவே. அப்பா மாசத்துக்கு வந்தால் ஆண்டவரே சபையில் ஆண்டவரே. அப்பா சந்தேக சத்துரம் ஆண்டவரே. சந்தேக அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள பெற்றோர்களெல்லாம் பிள்ளைகள் அனுப்பணும் சப்பா. அவன் மதம் மாற்ற மாட்டாங்கல்ல. சபை அதுக்காக இல்லை. நல்லது சொல்லிக் கொடுப்பாங்க. நல்ல பழக்கங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் என்று அவங்களுக்கு தெரிந்த புத்தியோடு இந்த பிள்ளைகள் சபைக்கு அனுப்பணும் கர்த்தாவே. சோதரம் 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 கர்த்தாவே. நீங்க கொண்டு வாங்க ஆவியானவரே. சிறு பிள்ளை உங்களுக்கு இஷ்டம் விருந்தாளுங்கப்பா. அவையானவரே கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் சகல சிறு பிள்ளைகள் ஏகமாய் கூடி வரட்டும் சபைக்கான. ஆமென். சோதரம் சோதரம் ராஜா. நல்ல நிலத்துல அவன் மனசுல ஆண்டவரே வசனத்தில் விதைக்கிறோம் ஆண்டவரே. 100 60 30 பலன் தரும்படி என் தேவன் தான் பெருகச் செய்கிறாங்கப்பா. அப்பா பிள்ளைகளெல்லாம் தகப்படி வாழ்க்கையெல்லாம் நல்லா படிச்சு குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதம் பேசப்பா. வாலிப வயசில் ஆண்டவரே கர்த்தருக்காக எடுபோடும்படி கர்த்தருக்கு பிரகாசிக்கும்படி ஆண்டவரே ஒவ்வொரு பேரும் கருவியா பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதனம் விதைக்கிறோம் நீர் பாய்ச்சுகிறோம் விளைகட்சிக தேவநீர் அல்ல ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே மருத்துவமனை விழுந்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சோதனம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே கொஞ்சம் உண்மையான அநேகத்திலும் அதிகாரம் வைக்க சொல்லிக்கிறப்பா ஆண்டவரே. அப்பா அவையாது உங்க பலத்தில் அப்பா உங்க நீதியில் ஆண்டவரே சப்பா. அப்பா இது மருத்துவ ஊழியம் செய்யணும் கர்த்தாவே ராஜா. இந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர் கர்த்தர் ஆசிரியர் கூட ஜெபிக்கிறோம்.
இந்த வருடம் நாங்கள் இன்னும் அதிகமாக கத்திருக்கா ஓடும்படி ராஜா. இந்த வருடம் அநேக ஆத்மா கத்திருக்கா நாங்கள் ராஜா சேர்க்கும்படியானவரே எங்களை பயன்படுத்துவது கருவியா பயன்படுத்துவது ராஜா. நீங்க சொன்னீங்கப்பா, ஆத்துமாக்கள் ஆதாய பார்த்து கொள்கிறவர் ஞானம் அல்லவர் சொன்னீங்கப்பா. அதுவரை எங்கள் ஞானமா எங்கள் குடும்பத்தை பயன்படுத்துறது அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே கத்தரை சேர்க்கபடி எங்கள் பயன்படுத்துறது கர்த்தாவே. அநேகருக்கு வார்த்தை கொண்டு உடன்படிக்கை பெட்டியார் பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு உங்களை பற்றி சொல்லும் போது அதுவரை எங்கள் வாயில் அக்கியமான வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. அப்படி அப்போ ஆவின் வரங்கள் ஆவின் கடைகளை கிரியை செய்யட்டும் ஐயா. ஆமென் ஆமென். சோதரன் 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 ராஜா ராஜா. யாருக்கெல்லாம் கைப்பீதி கொடுக்கிற ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, யாருக்கெல்லாம் செவிக்கிறோம் தேவரே ஒரு தகப்பனே அற்புத சுகத்தையும் அற்புத விடுதலையும் பெற்றுக்கொள்ளும் ராஜா ஆண்டவரே. அப்பா நீ புறஜாதருக்கும் அனைவருக்கும் தேவன் அல்லவா ஆண்டவரே. சப்பா இயேசு கிறிஸ்து அனைவரையும் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. சப்பா நான் செவிக்கிற ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கீங்கப்பா. நல்ல சமாளியா நீ எங்க கூட வந்து அவன் காயங்களை கட்டி அவன் நோய்களை சுகமாக்க குணப்படுத்துறீங்க ஆண்டவரே. என் தழும்புகளா குணமாளிகள் சொல்லிடானவரே. யோகமா ராப்பா எல்லா கோத்திரத்திற்காகவும் எல்லா பாஷைகளுக்காக தழுவாறு சிறுவைகள் நோய்களை சுமந்தினப்பா வியாதிகளை சுமந்தினாண்டவரே. அது ஜனங்கள் விசுவாசிக்கப்படியானவரே. அப்ப நான் ஜெபிக்கும் போதே அவர் பிரியால் நிலப்பட்டு அவர்கள் சுகமாக சப்பா உன் வார்த்தையை அவன் கைப்பற்றி படிக்கும் போதே அவன் தெரிந்த புத்தி வந்தானே மனக்கண்டு திறக்கப்பட்டு ஆனதே இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் என்னை சுகமாக்க முடியும் என்று அவர்கள் விசுவாசிக்கின்ற மாட்டவர் தகப்பனே. மருந்து மாற்ற தர முடியாத சுகத்தை இயேசுவான கொடுக்க முடியும் என்று நம்பிட்டு இயேசு ஜீவனை கொடுத்தார், இயேசு குணமாக்கிறார் என்று சாட்சி எழுப்பட்ட மாட்டவரே. இயேசு நல்லவர் விசுகிட்ட மாட்டவரே. ஆமே நாமே நாமே. நன்றி நன்றி ராஜா. எல்லா மனுஷங்கள் தைரியம் கிடைக்கல விசப்பா. இந்த ஊழியத்தில் எல்லா மனுஷன் தைரியம் கிடைக்கட்டும் ஐயா. ஒரு மனுஷன் எதிர்த்து நிற்க கூடாதானவரே. நீ சொல்லிடப்பா நான் உன்னோட செய்ய காரியம் மிக பயங்கரமாக சொல்லிடானவரே. அதற்காக சொந்த உனக்கு தீர்க்க செய்யும்படி உண்மையில் ஒருவரும் கை போடுவதில்லை, பயப்படாதே நான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லினேன். உனக்கு புதுனை அனுமதி சொல்லினாடவரே. நான் உன் சொல்லி போனவர்களெல்லாம் சபையாக்கள் சொல்லினேன். இதை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கு சொல்லினேப்பா. நாமே நாமே நாமே. நன்றி 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 தகப்பனே. இது உங்க மொழியானவர் நீங்க நடத்துவீங்கப்பா. அதற்காக சோதரம் சோதரம்ப்பா எங்கள் கருவியா பயன்படுத்துள்ளாக்கா. உங்க படுத்த கையில் அடங்கி இருக்க மாட்டவர். அதற்காக கோடி கோடி சோதரம் தகப்பனே. நன்றி நன்றி ராஜா. அவையான தேவனே சோதரம் எசப்பா. இந்த வருஷத்தில் எசப்பா அநேக குடும்பம் சந்திப்பில்லப்பா. இந்த கமல்பாத குடும்பத்தில் இந்த கமல்பாத கிராமத்தில் எங்க போக சொல்றீங்களா ஆண்டவரே அங்க போய் ஜனங்களை சந்தித்து அப்பா திக்கற்ற ஜனங்களை சந்தித்து ஆதரவற்ற ஜனங்களை சந்தித்து ராஜா உங்க அன்பை விதைக்கவும் உங்க அன்பான வார்த்தைகளை வசனங்களை விதைக்கவும் தகப்பனே. அவங்க எல்லாம் மனத்தின் சபைக்கு வருவோம் கர்த்தர் பயன்படுத்தி ஜெபிக்கிறப்பா. ஒரு நாள்களும் கெட்டு போவது பரலோக பிதாவின் சித்தமான சொல்லுகிறப்பா. இருவருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லுங்க ஆண்டவர் தகப்பனே. ஜனங்களை இருள வாழ்றாங்கப்பா, துக்கத்துல வாழ்றாங்க, சஞ்சலத்துல வாழ்றாங்க, தோய்ப்புல வாழ்றாங்கப்பா, கண்ணீர்ல வாழ்றாங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தாவே மெய்யான ஒளியாக உங்களை தெரிவிக்கும்படியானவரே, உங்களை அறிமுகப்படுத்தும்படியானவரே எங்களை கொண்டு சொல்லுங்க ஆண்டவரே. சோதனம் சோதனம் சோதனம். கோடி கோடி நன்றி அப்பா. ஆமே நாமே. சோதனம் சோதனப்பா. அவையாவதை அப்படி செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே தகப்பனே. அப்பா நானும் அப்பா என் குடும்பமும் என் பிள்ளைகளும் தேவர்கள் சஞ்சரிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறமானது தகப்பனே. சப்பா அவரே சபை தொழில் 5 வருஷம் ஆகுது ஆண்டவரே. சப்பா அவரே இன்னும் அநேக ஆத்மாக்களை கொடுங்கப்பா. கொள்ளை போல அநேக ஆத்மாக்களை கொடுங்கப்பா. இன்னும் அநேக ஆத்மாக்கள் கொடுங்கப்பா. எங்க கிரியில கேட்கலப்பா, உங்க நீதியில கேட்கல ஆண்டவர் பிதாவே. எங்களுக்காக ரத்தம் செஞ்சிடாரப்பா, ஜீவனை கொடுத்தாரப்பா. அந்த ரத்தத்தில் ஈடாய் ஜீவனுக்கு ஈடாய் நாங்கள் ஆத்மாக்கள் கொலை பொருளாக கேட்கிறோம் ஆண்டவர். வடக்கு நோக்கி கொடிகளுக்கு தெற்கு நோக்கி வைத்தியாக மற்றவர்களுக்கு பேசுகிற நாமத்தினார் அப்பா. பெரிய பருவதங்கள் நிர்மலமாகட்டும்ப்பா. ஜனங்க வராதபடிக்கிறதுக்கு எல்லா தலைகள் வேஸ்ட் நமக்கு அகன்று போகட்டும் ஆண்டவரே. பிசாசு தந்திரங்கள் விழுந்து போகட்டும் பேசுகிற நாமத்தினாலே. மரங்கள் தவறுபடியாக பேசுகிற நாமத்தினாலே. ஓ பாதையை திறக்கப்பட்ட ராஜா. ஜனங்க எங்க சபைக்கு பாதைகள் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. வழிகள் உண்டாக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. புதிய வழிகள் உண்டாக்கட்டும் அப்பா. ஜனங்கள் திறந்ததாக சபைக்கு வரும்படி இந்த சபைக்கு வரும்படி வழிகள் திறக்கிறானவரே. வழிகள் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் தகப்பனே ராஜா எங்க சபைக்கு வருவாங்களாக தகப்பனே. நாமே நாமே நாமே. இங்க வந்து ரட்சிக்கப்பட்டு
கர்த்தருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்று கல்வி கட்டாத அன்பை அறிந்து கொள்ளட்டும் ஐயா. நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இதையெல்லாம் தேவன் என்று சொல்லிடாண்டவரே. நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நீ அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இசப்பா, இந்த வருடம் முழுவதும் தகப்பனே சபையின் தேவைகள், வீட்டின் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்களே பார்த்துக் கொள்வீங்கப்பா. கடந்த அரசு சந்தித்த தேவன் 25 எங்கள் வழிநடத்தின தேவன் 2026 தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. அதற்காக கோடி கோடி சொல்கிறோம். பயப்படாதே, உலகத்தில் குடியை பறிய சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட சொல்லியிருக்கேன் தகப்பனே. நீ என்னால் வாக்கப்படுவதே சொல்லினேன். மனப்பொரு தினமாக நீ போக விடவேண்டாம், தேவனாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லினேன். ஆமே ஆமே ஹல்லேலூயா. இவர் ஆசீர்வாதத்தின் தேவன் இவர், இவர் பாதுகாக்கிற தேவன் இவர். ஒரு தரமான வாழ்க்கையை, ஒரு உயரமான வாழ்க்கை தகப்பனே, சந்தோஷமான வாழ்க்கையை ஜனங்களுக்கு கொடுத்தானவரே. அதற்காக சோதரம் சோதரப்பா. அதுவரை சபை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறானவரே. சோதரம் அப்பா, என் சபைக்கு அந்த ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிங்கப்பா. சோதரம் 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 ராஜா. அதுவரே உங்களுக்கு கொடான ஒரு சோதரம் சோதரப்பா. எசப்பா, என் சபைக்கு வர ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் எசப்பா. அதுல குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எசப்பா, இந்த வருஷத்தை கடந்தாலும் அதிசயங்களை பார்க்கணும் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீட்டு போகாத சொல்லுகிறார் ஆண்டவரே. சப்பா, உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார் சொல்லுகிறார் ராஜா. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேற்பட அதிகாரம் வைப்போம் சொல்லுகிறானவரே. சப்பா, ஜனங்கள் வாழ்க்கையில அதை நம்பர் செய்யப்பானவரே. சப்பா, திருமணம் மாதம் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. அப்பா, இந்த வருஷத்துல தேவன் தகப்பனே, யாராவது திருமணம் ஆகாத இருக்காங்களோ தகப்பனே, சகோதரி சகோதரர் தகப்பனே, திருமணம் ஆகி ராஜா குடும்பமா கர்த்தாவே, சபைக்கு அவங்க தந்தர்கள் நன்றி சொல்ற கர்த்தாவே. இது எப்படி ஆயிற்று? அநேக கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று. இது கர்த்தரால் ஆயிற்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படியானவரே. சபா, அநேக ஸ்திரீகள் அது சகோதரர்கள் சாட்சி சொல்லத்தக்கதா வாழ்க்கை அற்புதம் செய்த ராஜா. இந்த வருட 50 ஆண்டுகளே, இந்த வருட 50 ஆண்டு 10 வருஷம் ஆண்டுகளே. சோதரர் சோதரர் காத்தாரே, எண்ணி முடிய அதிசயங்களையும் ஆராய்ச்சி முடிய பெரிய காரியம் செய்கிறார் ஆண்டவரே. உங்களால் கூட விசுவாசிக்கிற மாட்டாரு. வீட்டில் உயிரோடு கூட இருக்கீங்கப்பா. நீங்க எவ்வளவு கேட்கிற தேவன் ஆண்டவரே, எல்லாரும் தேசிக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே. சோதரன் சோதரன் தகப்பனே, அதற்காக கோடி கோடி நன்றி ராஜா. அப்பா, அதற்கு அற்புதம் ஆண்டவரே. யாராக்கா பிள்ளை இல்லாமல் இருக்காங்களோ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி உங்களால் கிடைக்கக்கூடிய பலன் ஆண்டவரே. சப்பா, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல சப்பா, யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லாமல் இருக்காங்களோ இந்த வருஷம் ரெட்டிப்போல் நன்றி குறிப்பிடாத ஆண்டவரே. ஆண்டவரே, இவங்க துன்பத்துக்கள் நாட்களுக்கும் துன்பத்துக்கு கண்ட மனுஷங்களுக்கும் சரியாக மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. ரெட்டிப்பான பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே. சப்பா, ரெட்டிப்பான பிள்ளைகளை கொடுத்து ரசித்து ஆண்டவரே. தேவன் கலந்து அதிசய காண செய்ய ஆண்டவரே. அவர்களே எங்கே வைக்கப்பட்டாங்களோ அதே ஜனங்கள் பக்தியை தலையை உயர்த்தி ஆராதிக்க ஜனம் இயேசு பெரியவர்கள் காண செய்ய ஆண்டவரே. ஆமே நாமே தகப்பனே. அதான் அதை குறித்து கர்ப்பத்தை கணிக்க நன்றி செலுத்துகிறோம். கர்ப்பத்தை பிள்ளை ஆசிரியக்குள்ள திருக்கிற மாட்டவரே. நல்ல வளர்ச்சி, ஞானம், பலன், பாதுகாப்பு அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்துவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அழகும் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் அப்பா. ஞானம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எதுக்காக பூமிக்கு அனுப்பினீரோ சிந்தித்து நிறைவேற்றும் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. சப்பா, வேலையில்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே தகப்பனே. சப்பா, படிச்சிருக்கேன், ஒரு நல்ல வேலை இல்லை அடி, நீங்கள் அநேக நல்ல ஒரு வேலையெல்லாம் ஸ்டடி இல்லாமல் இருக்காங்கப்பா. இந்த வேலைக்கு போகிற ஜனங்கள் ஆண்டவரே வருமானத்தில் குறைவோடு வாழ்றாங்க ஆண்டவரே. என் தேவன் தவராஜா அப்பா, வேலையில்லா ஜனம் ஒரு நிரந்தரமான ஒரு தரமான வேலை, ஆசீர்வாதமான வேலையை கொடுத்தப்பா. நீ கைவிடுறவெல்லாம் ஆசீர்வதிப்பேன். உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவார். வாழ்க்கையோ நன்மையை கொடுத்து உண்டாயிருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்ப்பு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு வேலையை கொடுக்கப்பா. அதுல கலைஞர் ஆசிரியர்ப்பா. அவன் சம்பாதிக்கிற போன ராஜா குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கிற சப்பா. அது கொஞ்சம் வருமானமா இருந்தால் வேலை அந்த ஆசீர்வாதத்தை பெருக செய்து கொடுக்க ராஜா. கையில பெருக செய்து கொடுக்காத கலங்கள் ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டு திருப்தியாக நிச்சயம் எடுத்து அநேகர் கொடுக்க கரங்களை பலப்படுத்த ராஜா. அவன் கலைஞ்ச அக்கௌண்ட் பேலன்ஸ் நிரம்பி வெளியிட்டு மாட்டாரு. அவன் வீடுகள் தகப்பனை ஆஸ்தின் செல்வம் பெருகட்டும் அப்பா. 1000 திராட்சை புரண்டு வரட்டும் ஆண்டவரே. ஆமே நாமே நாமே சோதரம் சோதரம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. அதுவரே எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. இவ்வாறுவே எங்களோடு கூட இருக்கீங்கப்பா.
தேவன் எங்களோடக்குள்ள இருக்கீங்கப்பா. ஆண்டவரே சொல்லுவா, எங்க பக்தர் இருக்கீங்கப்பா, எங்களுக்குள்ள இருக்கீங்கப்பா, என் குடும்பத்துல இருக்கீங்கப்பா, பிள்ளைகளோடு இருக்கீங்கப்பா, சபையோடு இருக்கீங்கப்பா, சபை ஜனங்களோடு இருக்கீங்க. ஆண்டவரே அதுவரை நான் கண்ணு வைத்து பார்க்கல உங்களை, இதை நீங்க ஆவியா இருக்கீங்கப்பா. ஆனா விசுவாசிக்கிறோம், கர்த்தருக்கு கூட இருக்கீங்க, நிழலாக கூட வரீங்கப்பா, எங்க கூட இருக்கும் நிழலா நீங்க வரீங்கப்பா. அதற்காக சோதரம் 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 கர்த்தாவே. நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா, சோதரம். ஆண்டவரே நன்றி ராஜா. வந்து ஒவ்வொரு கருத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அது எல்லாவற்றையும் வாழ் சுகமாக இருக்கட்டும் ஐயா. நன்மையும் கிருபை தொடரட்டும் ஆண்டவரே, தொடரட்டும்ப்பா. பயம் தொடரக்கூடாதப்பா, குறைவை தொடரக்கூடாது ஆண்டவரே, வெறுமை தொடரக்கூடாதப்பா, கஷ்டம் தொடரக்கூடாது, துக்கம் தொடரக்கூடாதுப்பா. உயிரிழந்த நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என் விரட்டி பிடிக்கிட்டு ஆண்டவரே, விரட்டி பிடிக்கிட்டு ஆண்டவரே. நிச்சய மகிழ்ச்சி தங்கியிருக்கட்டும் அப்பா. இந்த எல்லா ஜெபத்திற்கும் நீங்கள் பதில் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பெற்றுக்கொண்டபடி விசுவாசிக்கிறோம். நன்றி 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 அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் சோபாவத்தை கொடுப்போம். ஆமென். புது வருஷத்துல கர்த்தருக்கு கொடுக்க போறோம். சந்தோஷமாக விதைப்போம். கொடுக்கப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட சொல்லியிருக்காரு. அதே உற்சாகமாக கொடுக்க பிரியமா இருக்கிறார். சார் நல்லதா எல்லாரும் கரங்களை உயர்த்தி காணிக்கை தசபாகத்தை உயர்த்தி தேவசபை அறிக்கை செய்து கொடுப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்க சமூகத்திலே உங்களை ஆராதித்து உங்களை கணக்கு பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீ சொன்னீரே, இதை வாழாக்காமல் கலையாக்க வேண்டும், கீழாகாமல் ஏழாக்கள் சொன்னீரே. இந்த கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கபடி என் வீட்டிலே ஆசிரியம் செல்வத்தை பெருகப்படும். இந்த நாளிலே இருக்கிறத பார்த்து 1000 மடங்கு என் ஆசீர்வாதம் ஆமே சந்தோஷப்படுத்தும். தெய்வம் உம்மையன்று யாரும் இல்லை, முடிஞ்சது தூக்கத்தை பார்த்தோம், உங்களுக்கு ஈடு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்று யாரும் இல்லை, முடிஞ்சது தூக்கத்தை பார்த்தோம், உங்களுக்கு ஈடு இல்லை. சொல்லி அமராத புயலொன்ற பார்த்ததில்லை, கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயலொன்ற பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொல்ல சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொல்ல சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஓ தேவனை, இவர்களுக்கு உயரியா தேவனப்பா. அதுவரை எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக செய்கிறார்கள். நீங்க இப்போது இருக்கிற வாழ்க்கையிலும் இன்னும் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாக முடியும். உங்க பிதாக்கள் தேவனை கர்த்தர் சொல்லிவிட உங்கள் ஆசீர்வதிப்பாராக, பெருக செய்வாராக, உங்கள் உயர்த்துவாராக, உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாராக. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். சோதரர் தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருக்கு சகல உலகம் பரவாது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவிய வழிநடத்தல் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்திலும் பிள்ளைகளும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you.